வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்போர்ட்ஸ் சாட்டர்டே இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் டாப் 5 பெஸ்ட் ராபின்ஸ் இன் டிசி யூனிவர்ஸ். ஸோ டிசி காமிக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனுக்கு ஏகப்பட்ட விதவிதமான வித்தியாசமான ராபின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. பட் மெயின் கண்டினியூட்டி எடுத்து பார்த்தாலே வெறும் 5 ராபின்ஸ் தான் உங்கள் மைண்டில் டக்குன்னு ஸ்டேக் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த 5த்தையுமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மறக்க மைக்கில் காப்பாடுங்க. ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 5ல் ஸ்டெஃபனி ப்ரவுன். பேட்மேனுக்கு இருந்த ஒரே ஃபீமேல் ராபின் இவங்களா தான் இருக்கணும்னு நம்புறேன். பட் இவங்க எடுத்தோடனே ராபினால ஒன்றும் மாறலங்க. ஸ்டெஃபனி ப்ரவுன் வந்து க்ளூ மாஸ்டரோட பொண்ணு. க்ளூ மாஸ்டர் ஒரு வில்லன். எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட இந்த க்ளூ மாஸ்டர் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி இவன் ஆல்ரெடி ஒரு விஜிலண்டியாக தான் சுற்றிட்டு இருப்பான். ஸ்பாய்லர்னு ஒரு கட்டுக்கணக்காத விஜிலாண்டியாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். பட் இவன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கா, இவனை வந்து நம்ம தடுக்க தேவைங்கிற மாதிரி பேட்மேன் சும்மா விட்டுருவாரு. ஆனால் பேட்மேனுக்கு அப்போதைக்கு ராபினாக இருந்த டிம் ட்ரேக் ஸ்பாய்லரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அப்போதைக்கு நம்ம டிம் ட்ரேக்குக்கும் ஸ்பாய்லருக்கும் ஒரு சின்ன கனெக்ஷனுங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். 2 பேருமே காதலில் விழுந்திருப்பாங்க, ஒருத்தரோட ஐடென்டிட்டி தெரியாமலேயே. பட் டிம் ட்ரேக் ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ காரணமாக ராபினா இல்லாமல் கொஞ்சம் காலங்கள் அப்படியே வெளியே வந்துருவாரு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டெஃபனி ப்ரவுன் ஸ்பாய்லராக சுற்றிட்டு இருந்தவளை ராபினா மாற்றிருப்பாங்க. டிம் ட்ரேக் கவனிக்க வேண்டிய சில ஆன்டகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கவனிச்சிட்டு இருப்பான். ஸோ ராபின் இல்லாத சமயத்தில் பேட்மேனுக்கு நான் ஏன் ராபினா மாறக்கூடாதுன்னு சொல்லி பேட்மேன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க பேட்மேனுமே இவ விஜிலண்டா தானே சுத்திட்டு இருக்கா, இவளுக்கு சில பல ட்ரைனிங்கை கொடுத்து ராபினா மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து ராபினா மாற்றி விடுவார். சில மெயின் மிஷன்ஸுக்குலாம் கூட்டிகிட்டு போவார். ஆனால் என்ன பிரச்சனைனா இவ ஆல்ரெடி விஜிலண்டையாக சுற்றிட்டு இருந்தவ, யாருடைய இந்த பேச்சுமே கேட்காம ஒரு ஹீரோவாக இருந்தவன். இப்போ பேட்மேன் கீழே வேலை செய்யணும்னா பேட்மேன் ரொம்ப டிசிப்ளின்டான ஆளு, தான் பேச்சு கேட்கலன்னா காண்டா வரல. ஒரு முறை இப்படி தான் ஒரு கேங்கை டேக் டவுன் பண்ண போக பேட்மேனோட பேச்சை மீறி ஸ்டெஃபனி ப்ரவுன் சண்டைக்கு போயிடுவான். அங்கே எல்லாருமே இந்த பக்கம் நம்ம ஸ்டெஃபனியை போட்டு பொழந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கே போயிடுவா. ஐ மீன் லைக் செத்து போன தான் காமிக்கலே காமிச்சிருப்பாங்க. ஸோ பேட்மேன் இவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், செட் ஆகாதுன்னு சொல்லி ராபினை ரிட்டையர் பண்ணுவார். ஐ மீன் லைக் எப்படி ஒரு 2 to 3 months கிட்ட தான் இவர் ராபினா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு வேணாம்னு சொல்லி ஸ்பாய்லராகவே மாட்டுவான். ஸோ ஒரு கொஞ்சம் காலங்கள் மட்டும் தான் இவர் ராபினா இருந்திருப்பான். அந்த கொஞ்சம் காலங்களும் இவன் பெரிய சாகசம் மற்ற ராபின்ஸ் மாதிரி எதுவும் பண்ணாத சமயத்தில் இவ்வளோ நம்ம ஃபைல போட்டிருக்கேன். பட் ராபினை தாண்டி ஸ்பாய்லராகவும் சரி பேட் கேர்லாகவும் நிறைய சம்பவங்கள் செஞ்சுருக்கான். பட் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒன்லி ராபின் ஃபீட்ஸை மட்டும் தான் பார்க்குறோம். அந்த வகையில் ஸ்டெஃபனி ப்ரவுன் நம்பர் 5. நம்பர் 4ல் ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஜேசன் டாட். என் தலைவன் ரெட் ஹுட்டேடா நம்ம 4ல் போட்டிருக்கேன், நீங்கள் காண்டா வரதுன்னு புரியுது. அகெயின் ராபின் ஃபீட்ஸை மட்டும் தான் பார்க்குறோம். ரெட் ஹுட்டு இல்லைனா ஜேசன் டாட் தனியாக சாதித்த விஷயங்களை நம்ம தொடவே போகிறதில்ல. ஸோ ராபினா இந்த பக்கம் ஜேசன் டாட் சாதிச்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா இவருமே ஒரு 3 to 4 months கிட்ட தாங்க ராபினா சுற்றிட்டு இருந்தார். அப்பாவை 2 ஃபேஸ் கொள்ள அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியாமல் இருக்க அந்த சமயத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக ஒரு அண்டர் கிரவுண்ட் கிட்டாக முடிஞ்ச அளவுக்கு சில தப்புகளை பண்ணி பொழைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஜேசன் டாட். அந்த வகையில் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு போனேன் நம்ம பேட் மொபைலில் இருக்க காரை ஆட்டையை போடுற ஒரு மனுஷன். அதை பார்த்து நம்ம பேட்மேன் சிரிப்பார், பேட் மொபைல் காரே ஆட்டையை போடுறியா, யாரா நீ ஒன்று நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜேசன் டாட்டை ஃபாலோ பண்ணி போக. ஜேசன் டாட் சின்ன பையன் தான், ஆனால் அவனை கவனிக்கிறதுக்கும் அவனை டிசிப்ளின் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லாதப்போ அவன் கிட்டத்தட்ட ஒரு கெட்ட பாதையில் வந்து பார்த்தோன்னா போகிறத நோட் பண்ணுவார். இது எப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பேட்மேன் தனக்கு கீழே ஜேசன் டாட்டை எடுத்து பயங்கரமாக தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையுமே சொல்லி சூப்பராக ட்ரெயின் பண்ணுவார். ஜேசன் டாட் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடகாத காலம் வந்தாங்க, செம்ம கோவக்காரன். அண்ட் மோர் லைக்லி அவனுடைய அந்த ப்ராலிங் ஸ்டைல் இருக்கிறதுக்குல அதுக்கு ஈடுனையாக யாராலுமே நிற்கவே முடியாது. பட் அதே சமயத்தில் இவன் பேட்மேனோட பேச்சுமே கேட்காதவங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருந்து வந்தவன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பேட்மேனையே எதுவும் பேசியிருக்காரு. ஒரு முறை பேட்மேனோட அந்த பேச்சையுமே மீறி தான் அம்மாவை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி தெரியாதனமா ஜோக்கர் கிட்ட மாட்டேன். ஜோக்கர் ஜேசன் டாட்டை வச்சு விளாசி எடுத்துருவான், குரோபாரை போட்டு அடி பொழந்துருவான், நிஜமலே கொண்டுடுவான். டெத் இந்த ஃபேமிலி. அண்ட் இந்த டெத்து நடந்ததும் ஒரு ஃபன்னான விஷயம் தான். பிகாஸ் அந்த சமயத்தில் ஜேசன் டாட் ராபினை ஃபேன்ஸுக்குமே சுத்தமாக பிடிக்கலையா. இவனை உயிரோட வச்சுக்கலாமா இல்லை கொண்டுலாமா அப்படிங்கிற மாதிரி டிசி ரைட்டர்ஸ் அது ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே பண்ணி ஓட்டிங் அடிப்படையில் தான் நம்ம ஜேசன் டாட்டை போட்டு சொல்லியிருக்காங்க ராபினா இருக்கும்போது. ஸோ அந்த சமயத்தில் ஆக்சுவலாக ஆடியன்ஸுக்கே ராபினா ஜேசன் டாட்டை பிடிக்கல. அதுக்கப்புறம் ரெட் ஹுட்டா ரிட்டர்ன் ஆன அப்புறம் நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ரெட் ஹுட்டா ஒரு தரமான கேரக்டர் ஜேசன் டாட். பட் ராபினா பெரிய சம்பவங்கள் எதுவுமே செய்யாத அந்த சமயத்தில் அவரை நம்ம ஃபாலோ போட்டிருக்கேன். நம்பர் 3ல் டிம் ட்ரேக். நிறைய பேரோட லிஸ்ட்டில் டிம் ட்ரேக் நம்பர் 1 பொசிஷனில் கூட இருக்கலாம். ஏன்னா ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் ராபின். ஐ மீன் மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே எடுத்து பாருங்க, அந்த ராபின் விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு ஐடென்டிட்டியாக மாற்றிப்பாங்க. நைட் விங், பேட் கேர்ள், ரெட் ஹுட்டா மாறிடுவாங்க. ஆனால் டிம் ட்ரேக் மட்டும் தான் அந்த ஐடென்டிட்டிலேருந்து வெளில வந்துட்டு அப்புறமும் ஸ்டில் ரெட் ராபினாக இருப்பார். எந்த ஒரு ஈகோவுமே இல்லாத பெருசாக ஆட்டிடியூட் காட்டாத ஒரு ராபின் சொல்லலாம். எந்த அளவுக்கு நான் ஒரு முறை பேட்மேனே நைட் விங் ஜேசன் டாட்டை விட இந்த பக்கம் டிம் ட்ரேக் அமேசிங்கான டிடெக்டிவாக இருக்கான், ஒரு நாள் என்னோட பெட்டர் டிடெக்டிவாக வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவன் ஆரிஜின் கதையை அப்படி தான் காமிச்சிருக்கோம். ஐ மீன் டிம் ட்ரேக் சின்ன வயசாக இந்த பக்கம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிக்ரேசன் அண்டர்பெல்ட்டி வச்சிருப்பாரு. இதே மாதிரி அண்டர்பெல்ட்டியை நான் அந்த ஃப்ளைங் ரேசன் ஷோவில் பார்த்துருந்தேனே, அந்த சர்க்கஸில் இருக்க அதே டிக்ரேசன் ஆகிவன் ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லி டேரெக்டாக நைட் விங்கை கன்வின்ஸ் பண்ணி நீ தானே ராபின் சொல்லி கண்டுபிடிச்சவன். அண்ட் ஆல்மோஸ்ட் ப்ரூஸ் வேன் தான் பேட்மேன் சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்தவன். டிம் ட்ரேக் இஸ் அன் அமேசிங் டிடெக்டிவ், அமேசிங் ஹேக்கர் கூட. 10வது குறைக்கு பேட்மேன் லேடி ஷிவா அண்ட் நைட் விங் கிட்ட ட்ரைனிங் போயிருக்கான். மற்ற ராபின்ஸுக்கு தெரியாத வித்தை கூட இவனுக்கு நல்லா தெரியுங்க.
பயங்கரமாக சண்டை போடுவான் அண்ட் பயங்கரமான ஒரு ஹேக்கர். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஆர்க்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச காமிக் லெவன் இன்னும் பெட்டராவோ ஐகானிக்காவோ யூஸ் பண்ண மாதிரி தெரியல. டிசி காமிக்கில் காத்தம் சிட்டிக்கில் போய் யாரா பெஸ்ட் ராபின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டிம் ட்ரேக்கு தான் கை காட்டுவாங்க. ஆனால் பிரச்சனை அவனை ரொம்பவே பல இடங்கள் அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்கம் கேம்ஸில் எடுத்து பாருங்க, டிம் ட்ரேக் தான் அப்போதைக்கு ராபினாக இருப்பார். ஆனால் எங்கேயுமே பெருசாக யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது. அனிமேட்டட் சீரிஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் டிம் ட்ரேக்கு போயிருக்கும். மற்றபடி காமிக்லேயுமே சரி, மற்ற எந்த ஒரு மீடியாலையுமே டிம் ட்ரேக்குக்கான அந்த வேல்யூங்கிறது கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு குட் பாய் தான், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், பெருசாக ஆட்டிடியூட் இருக்காது, ஈகோ இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு டிம் ட்ரேக் ராபினை இன்னும் நல்லாவே புஷ் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ராபின்லேருந்து வெளியில் வந்து ரெட் ராபினாக சுற்றிட்டு இருக்கும் போதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். பேட்மேனே சொல்லிட்டாரு பெஸ்ட் டிடெக்டிவ்னு. அப்புறம் என்னங்க, ஒரு கட்டத்தில் ஃபியூச்சரில் டிம் ட்ரேக் அடுத்த பேட்மேன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்ப்போம். டாப் 2 பொசிஷன் வந்தாச்சு. நம்பர் 2ல் இந்த பேட்மேனோட பையன் டேமியன் வெயின். வயசு ஒரு 13-14 தான் இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சும்மா சொன்னாங்க, பைபிளை இறங்கி அடிப்பாங்க. டேமியன் வெயினா இந்த ராபின் கான்செப்டுக்கே ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் ஆட் பண்ணவன்னு சொல்லலாம். இவன் ஆபிஸா பேட்மேனோட பையன் டாலியா அல் குல். சின்ன வயசு 3 வயசுலேருந்தே இந்த பைபிளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கானா யோசிச்சு பாருங்க. 3 வயசுலேருந்து ரொம்பவே ப்ரூட்டலான ஒரு விக்ராஸான ஃபைட் ட்ரைனிங்குள்ளே போனவன். கம்பேஷன், இறக்க குணம்னா என்னன்னு தெரியாதவன். 13-14 வயசுலேயே பல பேரை கொண்டு இருக்கான். ஐ மீன் அசாசின்ஸ் கீழே ட்ரைனிங் போயிருக்கானா, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? டேரெக்டாக கொண்டு வந்து இந்த பக்கம் பேட்மேன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போக, அன்றைக்கி ராத்திரியே நான் ஒருத்தன் மட்டும்தான் பேட்மேனுக்கு ராபினாக இருக்கணும்னு சொல்லி டிம் ட்ரேக்கே போலதவங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எதிரிங்க யாராக இருந்தாலும் செத்துடணும், அவ்வளோதான். அவனுங்களை கொள்றது தான் முதல் பிளானாகவே இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேட்மேன், யாருமே கொல்லக்கூடாதுங்கிற கேட்டகரியில் இருக்கவன். எதிரும் புதுராக இருக்க 2 பேரும் அப்பம் போலியாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணி 2 பேரோட அந்த கேரக்டர் டெவலப் பண்ணியுமே சூப்பராக எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கடத்தில் ப்ரூஸ் வெயின் செத்து போக அந்த இடத்துக்கு அடுத்த பேட்மேனாக டிக்ரேசன் வந்திருப்பாரு. டிக்ரேசன் நம்ம டேமியன் வெயினை தன்னுடைய ராபினா மாற்றி அண்ணன் தம்பிக்கு மாதிரி பல மிஷன் பண்ணியிருப்பாங்க. அது செம்ம ஃபன்னாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. டேமியன் வெயின் 4th கியரில் போகிற KTM பைக் மாதிரி கட்டுப்படுத்துறது கஷ்டம், யாரோட பேச்சுக்கும் அடங்கவே மாட்டாங்க. பட் அதுவே அந்த ராபின் கேட்டகரிக்கு, ராபினோட அந்த கேரக்டருக்கு தனி ஃப்ளேவர் ஆட் பண்ணிச்சு நான் சொல்லுவேன். இப்படிப்பட்டவனும் ராபினாக இருக்கலாமோ அப்படிங்கிற தாட்டை கொண்டு வந்துச்சு. ஐ மீன் லிட்டரல் கட்டானா சார்ந்த பார்த்தா அவனுடைய வெப்பனாக யூஸ் பண்ணுவான். எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்மேனோட அந்த தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டு அவன் அப்போ புள்ளியாக மாற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். மற்ற ராபின்ஸை காட்டிலும் டேமியன் மட்டும் தனித்துவமாக நிற்பார். அந்த வித்தியாசமான ஃப்ளேவரே ஒரு நம்பர் உள்ள போட வச்சிருக்கு. அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபேன் ஃபேவரட்டாக மாற்றிச்சு நான் சொல்வேன். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சு. ஆப்வியஸ் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, த கோல்டன் பாய் டிக் கிரேசன். ராபின் சொன்னாலே இவன் தாங்க, இவன் தான் ராபின். இந்த ஃபேஸ் ஆஃப் சைட் கிக்ஸ்ன்னு சொல்லலாம். பேட்மேனோட ஃபஸ்ட்டு சைட் கிக். அது மட்டும் இல்லாமல் T-1000 ராபினும் இவன் தான். ஃப்ளைங் ரேசன்ஸ் சொல்லி சர்க்கஸில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இவனுடைய அப்பா அம்மாவை போட்டு தடுவாங்க. ஆர்ஃபனாக இருந்த இவனை தத்தெடுத்து வளர்த்த நம்ம பேட்மேன் தன்னுடைய புள்ள போலவே தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளுமே சொல்லி கொடுத்து வளர்ப்பாரு. ஐ மீன் எந்த அளவுக்குனா தனக்கு அப்புறம் இவன் தான் பேட்மேன் அவனு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாருங்க. ஐ மீன் டிக் கிரேசனை பொறுத்த வரைக்கும் ப்ரூஸ் வெயின் தான் அவனுடைய அப்பாவே. பல இடங்களை அப்பான்னு சொல்லி கூப்பிடவே செஞ்சிருக்கான். டிக் கிரேசனுக்கு பெருசாக ஈகோன்னு கிடையாது. கோல்டன் பாய் சொல்கிறதுக்கான காரணம் எந்த ஒரு தப்புக்களுக்கும் அவன் இது வரைக்கும் உடன் பண்ணதே கிடையாது. மற்ற ராபின்ஸ் எல்லாருமே சில இடங்களை தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிக் கிரேசனை எனக்கு அப்படி கேப்சர் பண்ணவே முடியாது. அமேசிங்கான ஜிம்னாஸ்ட். ஐ மீன் லைக் காமிக் புக்லேயே த பெஸ்ட் ஆக்ரோபேட்னு சொல்லி நைட் விங்கை தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஃபெயில்டு ஸ்பைடர்மேன் கூட சொல்லாங்க. ஸ்பைடர்மேன் அளவுக்கு பாப்புலாரிட்டி நைட் விங்குக்கு வந்திருக்கணும். ஆனால் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் விஜிலண்டியாக சுற்றிட்டு இருக்கவன் ஸ்பைடர்மேன் அளவுக்கு பல திறமைகளும் இருக்குது. அமேசிங்கான டிடெக்டிவ். ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் நம்ம பேட்மேன் கூட நடந்த டெத் பேட்டிலுமே இறங்கி சவுக செஞ்சிருப்பான். பேட்மேனே அப்படியே பொழந்திருப்பானா யோசிச்சு பாருங்க. ட்ரெயின்டு பை பேட்மேன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு கட்டத்தில் டேலனாகவும் இருந்திருக்காரு கோர்ட் ஆஃப் ஹவுஸ்க்கு. அசாசின்ஸ் கீழேயுமே ட்ரைனிங் போயிருக்காரு. இந்த மாதிரி பல வித்தியாசமான பவர்ஃபுல்லான ட்ரைனிங்கோட ஒன்றா சேர்ந்து பெஸ்ட் ஆக்ரோபேட், த ஃபாஸ்டஸ்ட் பேட் ஃபேமிலி மெம்பராக இருக்க அந்த காரணத்தினால இவரை பிடிக்கிறதுங்கிறதும் இவரை அடிச்சு டிஃபீட் பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ராபினாக இருக்கும்போதும் பல சம்பவங்கள் சாகசங்கள்லாம் பண்ணியிருக்காரு மனுஷன். T-1000 லீட் டிரைவராக இருந்திருக்காரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? மிக முக்கியமான ஒரு சூப்பர் பவர் என்கிட்ட இருக்குது, ப்ளே பை. பொண்ணுங்களை ஈஸியாக வைக்கிற வாய்க்க அந்த பவர் தான் நம்மக்கிட்ட இல்லையே. பட் எனிவேஸ் த ஃபேஸ் ஆஃப் சைட் கிக்ஸ் ராபின்னாலே என்ன பொறுத்துக்கும் டிக் கிரேசன் தான். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. உங்களுக்கும் தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் டாப் 5 பெஸ்ட் ராபின்ஸ் யாருங்கிறத மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணி அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.